அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மலைக்கோவில்னா அது சிவன்மலை கோவில் தாங்க. இந்த சிவன்மலை கோவிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி தான். அந்த பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளால் பார்த்தீங்கன்னா பல்வேறு காலங்களில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அந்த வகையில் தற்போது வைத்துள்ள பொருளால் இனி வருகின்ற கிரகநிலையை பொறுத்து விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன, எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக நடந்துக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் உங்களுடைய ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசியை சேர்ந்த நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்தாலும் அதில் உறுதியாக வெற்றியை காணக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதுக்காக அதிக கவனத்தோடு தீவிரமாக செயல்பட்டு முயற்சியில் வெற்றியை பெறக்கூடிய நபர்கள் தாங்க நீங்கள். உங்களுடைய வலுவான உணர்வும் ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய திறனும் ரொம்பவே பாராட்டும் விதத்தில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் மற்றவங்களிடம் பார்த்தீங்கன்னா நண்பகத்தன்மையோடு நேர்மையாக தான் நண்பர்களோடு பழகக்கூடிய பண்பு உங்கள்கிட்ட இருக்குது. எந்த சலனமும் இல்லாமல் எதையும் ஆராய்ந்து நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய குணம்தாங்க உங்களுக்கு கூடுதல் வெற்றியை தேடித்தரப்போகுது. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்குன்னு ஊகிக்க முடியாத அளவு உங்களுடைய செயல்கள் இருக்குங்க. ராசியின் அதிபதி மற்றும் கிரகங்கள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதிபதியாக செவ்வாயும், திசை பார்த்தீங்கன்னா வடக்கு திசைங்க. அதிதேவதையாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுமனும் ஸ்ரீராமரும் அமைஞ்சிருக்காரு. இவங்க இரண்டு பேரையும் தொடர்ந்து வழிபட்டு வருவது உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. இனி வருகின்ற அடுத்த 30 நாட்களும் விருச்சிக ராசியை சேர்ந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலை மாற்றம் அமையப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. விருச்சிக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டைன்னு அமைஞ்சிருக்கு. கிரகநிலையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் சனின்னு, ராகு அஷ்டமஸ்தானத்தில் குருன்னு, தொழில்ஸ்தானத்தில் சுக்கிரன்னு, கேது லாபஸ்தானத்தில் சூரியனு, விரயஸ்தானத்தில் செவ்வாயின்னு, புதன்னு கிரகநிலைகள் அமைந்திருக்கு. இந்த கிரகநிலையால் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு புதிய நபர்களுடைய நட்பு உங்களுக்கு ஏற்படுங்க. உடல் சோர்வு ஏற்பட்டு நீங்கிடும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதிக அளவில் தண்ணீர் பருகுவதை கடைபிடிங்க. சில்லறை பிரச்சனையை சமாளிக்க வேண்டியதாக வரும். பணம் இருந்து உரிய நேரத்தில் கைக்கு கிடைக்காமல் தாமதமாக தாங்க வந்து சேரும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் உங்களுக்கு அதிகரிக்கலாம். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தடைகள் உங்களுக்கு உண்டாகலாங்க. வீண் அலைச்சலும் பண விரயமும் இருக்கக்கூடும். மனதில் வியாபாரம் பற்றிய கவலை உங்களுக்கு ஏற்படுங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலைப்படு அதிகரிக்கும். அலுவலக பணிகளை கூடுதல் கவனத்தோடு செய்வது ரொம்ப நல்லது. உங்களுடைய பொறுப்புகளை மற்றவரிடம் ஒப்படைப்பதை இந்த நேரத்தில் தவிர்த்திடுங்க. குடும்பத்தை பொறுத்தவரை நிம்மதி குறைய படியான ஏதாவது சம்பவம் நடக்க இருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. நண்பர்கள் உறவினரிடம் கவனமாக பேசி பழகுங்க. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்னாடியே தீர ஆலோசனை பெற்று செய்வது நல்லது. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகும். வராது நீ நினைத்த பொருள் கூட உங்கள் கைக்கு வந்து சேருங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா மதநிலை மாறி இனி வேகம் பிடிக்கும். தன லாபம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். எல்லோரிடமும் இந்த நேரத்தில் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. விளையாட்டில் உங்களுக்கான ஆர்வம் உண்டாகும். பாடங்களை கவனமாக படிங்க. அதனால் முன்னேற்றத்தை நீங்கள் பெறலாம். தொடர்ந்து அடுத்த 30 நாட்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்குங்க. புதிய வீடு கட்டக்கூடிய பணியோ நிலமாகக்கூடிய பணியோ இந்த நேரத்தில் மேற்கொண்டிங்கன்னா நல்ல முடிவை பெறலாம். மிக நல்ல பலன்களை தடையில்லாமல் அனுபவிக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருக்குதுங்க. திட்டமிட்ட சில காரியங்கள் சிறப்பாக செய்து முடிக்க போகிறீங்க. வரவுக்கு எந்தவித இனி குறைவும் இருக்காது. எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் நீங்கள் பெறலாங்க. உத்தியோகம் பார்த்தவங்க முன்னேற்றம் காணக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய கோரிக்கைகளை பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வருமானத்தில் எந்த குறையும் இருக்காதுன்னு சொல்லலாம். உடன் பணிபுரிவோரிடம் அனுசரணையாக செல்லுங்க. சிலர் எதிர்பாராத இடமாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். சொந்த தொழில் புரிந்தீங்கன்னா சிறிது சீரத்தை எடுத்து அதில் உழைக்க வேண்டியதாக இருந்தீங்கன்னா கேட்ட லாபத்தையும் இந்த நேரத்தில் உங்களால் பெற முடியுங்க. இப்போது பார்த்தீங்கன்னா குரு அதிசார பயிற்சி நடந்திருக்கு. இந்த ஆண்டிற்கு பொறுத்தவரை
12 ராசிகளில் விருச்சிக ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதியிலேயே மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு குரு அதிசார பயிற்சி நடைபெற்றிருக்கு. அதே பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் கடகத்தில் இருந்து மீண்டும் மிதுனத்துக்கு குரு பகவான் இடற்பயிற்சி ஆக இருக்கிறாரு. இதுவே குரு அதிசார பயிற்சின்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்சியால் பார்த்தீங்கன்னா குரு தேவர்களுக்கெல்லாம் தேவராக இருக்கக்கூடியவங்க. பிள்ளை பேரு, திருமணம், செல்வம், செழிப்புன்னு எல்லாவித நல்ல விஷயங்களும் தரக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். சனியிலிருந்து தப்பிக்க ஒரே வழி குரு வழிபாடுன்னு சொல்லுவாங்க. சனி பகவான்னாலே பொதுமக்கள் பலரும் அச்சப்படுவீங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா குருவை கண்டு தான் அச்சப்படணுங்க. நீங்கள் குரு பார்த்தீங்கன்னா ஞானக்காரகராகவும் இருக்கிறாரு. தர்மத்தோடு நடந்து கொள்வங்களுக்கு மட்டும்தான் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உதவி செய்வாருங்க. அதனால் குரு வளர்ச்சியை கொடுப்பாரு. ஆனால் அதனை நிதானமாக தான் கொடுப்பாருன்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த குரு பேச்சியால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்களும் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 8ஆம் இடத்துல இருப்பதால் நிறைய தடைகளை சந்தித்து வருவீங்க. பொருளாதாரத்தில் சற்று சிக்கல் இருக்கும். உங்கள் சிக்கலும் தீர்வதற்கான வழியும் பிறக்கும். உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கு எக்கச்சக்க கருத்து வேறுபாடுகள் இந்த நேரத்தில் உருவாகலாம். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா இறுக்கமான நிலை உருவாகும். திருமணம் தடையானாலும் மனம் கடுமையாக பாதிக்கப்படலாங்க. பொதுவாக விருச்சிக ராசிக்கு குரு பகவான் நல்லது மட்டுமே செய்வாருன்னு சொல்லலாம். தற்போது எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலையில தாங்க இருக்கிறாரு. இந்த குரு அதிசார பேச்சியால் எல்லாம் அப்படியே தலைகீழாக மாறி நல்ல பலன்கள் கிடைக்க போவதாக நீங்கள் எடுத்துக்கோங்க. தற்போது பார்த்தீங்கன்னா குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் வருவதால் கடந்த கால பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்து நீங்கள் நிவாரணம் பெறலாம். பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் பலமடைவதால் தடைப்பட்ட காரியங்கள் அடுத்தடுத்து நிறைவேற போகுதுங்க. உங்கள் குடும்ப அமைப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிபதியே குரு பகவானாக இருப்பதால் சுப காரிய தடை இனி விலகும். திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகிடுங்க. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் இனி அதிகரிக்கும். காதல் உறவும் பார்த்தீங்கன்னா திருமணம் வரை முடியும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியமும் உண்டாகிடும். சுபகிரக பாக்கியஸ்தானத்திலேயே வருவது பொற்காலமாக அமையும்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டாலே உங்கள் சாமர்த்தியத்தால் நீங்கள் அதிகளவு தொழில லாபமும் வெற்றியும் பெறலாம். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து வந்த தடைகளை கொடுப்பாரு. தற்போது குரு பகவான் பார்த்தீங்கன்னா சனியை நேரடியாக பார்ப்பதால் அந்த சிக்கல் இனி இருக்காதுங்க. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் இனி உங்களுக்கு உண்டாகும். பணப்புழக்கமும் நன்றாக அமையும். உங்கள் பெயர் புகழ் உயரும். சமூகத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சுக்கு செல்வாக்கு இனி கூடி வருங்க. உத்தியோகத்தில், தொழில், கல்வின்னு எல்லாவற்றிலும் நீங்கள் முன்னேற்றத்தை பெறலாம். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா தகுதி திறமைக்கேற்ப உங்களுக்கான அங்கீகாரம், பதவி உயர்வு இந்த நேரத்தில் கிடைத்திடுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனதிற்கு பிடித்தபடியாக புதிய உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கலாம். தொழிலில் புதிய ஒப்பந்தமும் ஏற்படும். தொலைதூரத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்தியாக வந்து சேரப்போகுதுங்க. வெளிநாட்டு முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைத்திடும். அப்பாவின் ஆரோக்கியத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். வழக்குகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலனை பெறுங்க. பயணங்களால் உங்களுக்கான ஆதாயம் உண்டு. உயர்கல்வியில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் இனி விலகிடும். சமூகத்தில் பார்த்தீங்கன்னா விஐபிகளுடைய அறிமுகம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைத்திடும். வியாழக்கிழமை நாட்களில் நீங்கள் கடற்கரை அருகே இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபடுவது அற்புதமான பலனை பெற்றுத்தருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்கு வன்மையால் நீங்கள் ஆதாயத்தை இந்த நேரத்தில் பெறலாம். தைரியம் உங்களுக்குள்ள அதிகரித்திடும். எல்லா விதத்திலும் நன்மைகள் தான் தரும் விதத்தில் அமைஞ்சிருக்கு. சகோதரர்களால் நன்மை உங்களுக்கு உண்டாகும். காரிய வெற்றி ஏற்பட்டிருக்குங்க. பணவரத்து கைகூடி வரும். எதிர்பாலித்தாருடன் பழங்கும் போது கவனமாக இருங்க. எதிர்ப்புகள் குறைய தொடங்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா கீழ்நிலையில் உள்ளவங்களால் லாபத்தை நீங்கள் பெறலாம். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எதையும் செய்து முடிப்பதில் துணிச்சல் உங்களுக்குள்ள உண்டாகும். எதிர்பார்த்த பண உதவியும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு கைக்கு கிடைத்திடும். எதிர்பாராத இடமாற்றம் கூட ஏற்படலாம். அது நல்லவையாக தாங்க அமையும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பின்பு நீங்கிடும். பெண்களுக்கு எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து நீங்கள் இந்த நேரத்தில் ஆதாயம் அடைவீங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா எதிர்ப்புகள் குறைய தொடங்கும். அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு பணவரத்து கூடி வரும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பாடம் படிப்பதில் இந்த நேரத்தில் ஆர்வம் உண்டாகும். இப்போது அதிக அளவு கவனம் செலுத்தி படித்தீங்கன்னா உயர் மதிப்பெண்களை நீங்கள் பெறலாங்க.
தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பைரவரை தீபம் ஏற்றி வழிபட்டு வர எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். தடை நீங்கி காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் வேலி இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.